ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். அது என்ன நாள் அப்படிங்கிறத நேற்றே நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அதை பார்க்காத வியூவர்ஸுக்காக இங்கே ஒரு தடவை சொல்லிடுறோம். நம்மளுடைய சேனல் ஃபில்மி கிராஃப்ட்டை இன்னைக்கு 3வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது. இந்த 2 வருஷமாக எவ்வளவோ கடினமான உழைப்பு, தூக்கம் இல்லாத உழைப்பு, இது எல்லாத்துக்கும் பிரதிபலனாக கடைசியாக எங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும்தான். அதனால் இந்த 3வது வருஷம் இல்லை, இதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு வருஷமே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதை கடைசி வரைக்கும் நீங்கள் தருவீங்க அப்படின்னு முழு மனசாக நம்புகிறோம். இன்றைக்கி இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2008 கிறிஸ்டோஃபர் நோலனுடைய இயக்கத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ படமாக வெளியான த டார்க் நைட். இன்றைக்கி என்ன இந்த படம் ரிவ்யூ அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, 3வது வருஷத்துடைய முதல் நாள். சரி, ரசிகர்கள் அதிகமாக பார்க்குற ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை இன்றைக்கி சூஸ் பண்ணுது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேன்ஸே கூட, நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் வருஷக்கணக்காக ப்ரோ இந்த படத்தை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் எவ்வளோ படம் பண்ணுறீங்க, இந்த படம் முக்கியமான படம்னு உங்களுக்கு தோணலையா, நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு பல கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்காகவே இந்த படத்தை இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய படங்களை அதிகமாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. அதுக்கு நிறைய படங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம பல தடவை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா, நீங்கள் இதுவரைக்கும் மிஸ் பண்ணின பட் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத அற்புதமான உங்களுக்கு தெரியாத படங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ நாளாக பண்ணலை. பட் இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த படத்துடைய ரிவ்யூவை பார்த்துடலாம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பேட்மேனுக்கும் ஒரு சைக்கோபேத் கில்லராக இருக்கக்கூடிய ஜோக்கருக்கும் இடையில் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ப்ரூஸ் வெயின். இவர் தான் பேட்மேன். இவர் தான் படத்துடைய கதாநாயகன். கதைக்கிழமை காத்தம் சிட்டியில் நடக்குது. காத்தம் சிட்டியை பொறுத்தளவுக்கு அங்கே எந்த கிரைமுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்களால தான் அங்கே ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் எதுவுமே நடக்காமல், இப்போ ரொம்ப கம்மியான நிலவு நடக்குது. இன்னும் சொல்ல போனால் நடக்காமல் நைட் நேரம் ஆச்சுன்னா அங்கே கிரைமே நடக்காதுங்கிற அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ஒரு 3 பேர் தான். ஒன்று நம்ம பேட்மேன், 2வது ஹார்வே டென்ட் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்டுடைய அட்டார்னி, 3வது ஜேம்ஸ் கார்டன் அப்படின்னு ஒரு லெஃப்டினன்ட். இந்த 3 பேரும் ஒரு டீமை பண்ணி எந்த காரணத்தை கொண்டும் எங்கேயுமே கிரைம்ஸ் நடக்கக்கூடாது, மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது படத்துடைய முதல் காட்சியிலேயே ஒரு கும்பல் அங்கே இருக்கிற ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி உள்ளே வர்றாங்க. இதில் நம்ம மெயின் வில்லன் சைக்கோபாத் கில்லரான நம்மளுடைய ஜோக்கரும் ஒரு நபர். இவங்க கொள்ளை அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஆசை, அதாவது இருக்கிற நபர்களை ஒருத்தரை நமக்குள்ளேயே சுட்டு போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஷேரு நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு ஒருத்தன் அங்கங்கே போட்டு தள்ளுறான். இதன் காரணமாக கடைசியாக வந்த கும்பல்லையே மிச்சம் இருக்கிற ஒரே ஆள் நம்ம ஜோக்கர் மட்டும்தான். அடித்த மொத்த பணத்தையும் ஒரு ஸ்கூல் வேனில் உள்ளதுக்கு போட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து அவர் அடித்த பணத்தோட கிளம்புறார். இது ஒரு காட்சியாக நமக்கு காமிக்கப்படுது. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான விஷயம் நடக்குது. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி என்ன பண்ணுறாரு, அவரை நம்பி தான் அந்த சிட்டியே இருக்குது, அவர் எப்படியாவது பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பிரச்சனை போகுது. இதே நேரத்தில் அங்கே இருக்கிற மாப்ஸ், அதாவது இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. என்னங்க, வர ஒரு கிரைமையும் இந்த சிட்டிக்குள்ளே பண்ண முடியலை, இந்த போலீஸு, இந்த டிஏ யார், இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி, இவங்களுடைய அட்டூழியம் தாங்கலை, இது பத்தாததுக்கு இந்த பேட்மேன் வேறு அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில். யார் ஒருடா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்டன்ட் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஃப்ராடு பையன். அவன் ஏற்கனவே இருக்கவன் எல்லாரும் கையங்களவமாக மாட்ட போகிறான் இவங்க 3 பேர்த்திட்டையும் அப்படிங்கிறதுக்காக முதல்லையே தப்பிச்சு ஹாங்காங்கு ஓடி போயிடறான். ஆனால் அவன் ஒருத்தனை பிடிச்சா இவங்க மொத்த டீட்டெயிலும் நம்ம கையில் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் ஹாங்காங்கே போய் அவனை கொத்தா தூக்கிட்டு வர்றாரு நம்ம பேட்மேன். தூக்கிட்டு வந்து போலீஸ் கஸ்டடியில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இந்த மீட்டிங் நடக்கும் போதே அங்கே வர்ற ஜோக்கர், நீங்கள் என்ன தலைவனாக ஏற்றுக்கிறதாக இருந்தால் இங்கே பல விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, முக்கியமாக முதல்ல பேட்மேனை போட்டு தரணும், அவன் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையை. கிரைம்ஸ் எல்லாம் பொதுவாக நைட் நேரத்தில் தான் நடக்கும். ஆனால் இந்த காத்தம் சிட்டிக்குள்ளே நைட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா பேட்மேன் வந்துடுவான் அந்த ஸ்பாட்டுக்கு, எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குறதுக்கு அவங்க வந்துடுவார். அப்படிங்கிறனால அவன் பகல் நேரத்தில் கிரைமை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த பேட்மேனை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நம்ம வில்லனான ஜோக்கரை பொறுத்தளவுக்கு அவருக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பேட்மேன் யாருன்னு நமக்கு தெரியணும். அவன் அந்த மாஸ்க், பேட்மேன் எப்பவுமே மாஸ்க் போட்டிருப்பார் இல்லையா, அந்த மாஸ்க்குனால அவன் யாருங்கிறதே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நீ உன்னுடைய முகத்தை மரியாதையாக எங்களுக்கு காட்டணும், பேட்மேன் யாருங்கிறத நீ ரிவீல் பண்ணலை அப்படின்னா இன்னையிலிருந்து ஒரு நாளும் ஒரு கொலை இந்த ஊரில் விழுகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விடுறாரு. ஆனால் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா அந்த பேட்மேன் டீம், இவங்களை பொறுத்தளவுக்கு இவன் இப்படி யாரையாவது கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கையங்களவுமாக பிடிச்சாகணும் அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த ஹீரோவுக்கும் சரி அந்த ஜோக்கரான வில்லனுக்கும் சரி இடையில் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது கிறிஸ்டோபர் நோலனுடைய படம். அவருடைய படங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், விக்கிபீடியாவிலேருந்து என்சைக்ளோபீடியா வரைக்கும் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் கையில் வச்சா தான் நீங்கள் அவர் படத்தை பார்க்கவே முடியும். அப்படி எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக டீட்டெயிலிங் பண்ணுவார் ஒரு படத்துலையுமே. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால ரொம்ப நீங்கள் மெனக்கட தேவையே கிடையாது. அழகாக சிம்பிளாக மேற்பார்வையாக பார்க்குறவங்களுக்கு கதை எங்கேயுமே குழப்பாமல் அழகாக உங்களுக்கு நிறைய பண்ணியிருப்பார் இந்த ஃபுல் படத்துலையுமே. அதுதான் இந்த படத்துலேயே எனக்கு மொத்தமாக பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஓவரால் காஸ்டிங். அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணப்பட்ட ஒரு காஸ்டிங்கு. நடித்த நடிகர்களும் வேறு லெவலுக்கு அந்த கதாபாத்திரத்தை எலிவேட் பண்ணி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோவாக வரக்கூடிய கிறிஸ்டியன் பேலுடைய கதாபாத்திரமாகட்டும், ரெண்டாவது அந்த ஜோக்கராக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஹீத் லெட்ஜருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கேரி ஓல்மன்லேருந்து, மைக்கேல் கேன்லேருந்து, ஆரோன் ஈகாட்டில் இருந்து, மார்கன் ஃப்ரீமன்லேருந்து, மேகி ஜிலன்ஹால் வரைக்கும் எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தை ஒரு ஸ்டைலிஷாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இத்தனை பேர் அற்புதமாக பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அந்த வில்லனாக வரக்கூடிய ஜோக்கர் கதாபாத்திரம் ஹீத் லெட்ஜருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் உலகத்தையே தெரிக்க விட்டது. காரணம் என்னென்னா, பொதுவாக சூப்பர் ஹீரோஸ் படங்கள் நீங்கள் எந்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த வில்லன் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதை பொதுவாக எல்லாருமே எப்படி வடிவமைப்பாங்க அப்படின்னா, ஹீரோவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா வில்லனுக்கும் ஒரு பவர் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தானோஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாகத்தான் வில்லன் கதாபாத்திரம் சித்தரிக்கப்படும் சூப்பர் ஹீரோ படங்களில். ஆனால் இந்த படத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு பவர்னு எதுவுமே இல்லாமல், பட் அவன் ஒரு சைக்கோபாத் கில்லருங்கிற அந்த விஷயத்தை உள்ளே வச்சு ஹீத் லெட்ஜர் ஸ்க்ரீனுக்குள்ளே வர ஒரு ஃப்ரேமும் தெரியும். அற்புதமாக பண்ணியிருப்பார். அதுவும் அவருடைய டைலாக் டெலிவரிலாம் இருக்குது பாருங்க. ஒரு ஹாலில் ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். அந்த பார்ட்டியில் டக்குன்னு திடீர்னு உள்ளே வந்து எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்பாங்க ஹீத் லெட்ஜரை பார்த்து. அவர், நீ தானே அந்த ஹார்வே டென்ட்டுடைய லவ்வரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யார் மேகி ஜிலன்ஹாலை அங்கேயே பிடிச்சிக்கிட்டு ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு டைலாக்ஸ் எல்லாம் போகுங்க. அந்த டைமில் நம்ம பேட்மேனும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கடைசியில் ஜோக்கருக்கு அவருக்கு ஒரு சின்ன தள்ளுமுள்ளாகி போயிடும். அங்கே அத்தனை மாடிக்கு மேலே இருக்க அந்த ஃப்ளோருடைய கண்ணாடியை உடைச்சி ஹீரோயினை அந்த பக்கம் அப்படி கையில் பிடிச்சி தொங்க விட்டுருவார். யார், நம்ம வில்லன். பண்ண விட்டால் நம்ம பேட்மேனு ஹீத் லெட்ஜரை பார்த்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், லெட்டர் கோ, தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருப்பி ஒரு ரிப்ளை பண்ணுவார் ஹீத் லெட்ஜர், எப்பயுமே தப்பான டைலாக்கை தப்பான நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் அவரை. சரியான ஒரு சீனு. அந்த சீனெல்லாம் நொலனால மட்டும்தான் ஸ்க்ரீனில் வைக்க முடியும். உண்மையாக சொல்ல போனால் அந்த சீனை வச்சது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஹீத் லெட்ஜர் அந்த டயலாக் டெலிவரியை அவ்வளோ ஸ்டைலிஷாக கொடுத்தது தான் அங்கே மேட்ரு. அற்புதமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரியே அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த திருட்டு பையன் அக்கௌண்டன்ட் இருக்கானே அவனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த சீன்லையும் நம்ம ஹோட்டலில் பில்லு குத்துற கம்பி மாதிரி கொண்டு வந்து ஒரு கம்பியை வச்சுட்டு எல்லாத்துக்கும் இப்போ நான் ஒரு மேஜிக் காமிக்க போகிறேன், இப்போ பாருங்கள் இந்த கம்பி காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜோக்கரை அடிக்க வர்ற ஒரு நபரை அந்த கம்பியிலே குத்தி டக்குன்னு தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்களா இந்த கம்பி காணாமல் போச்சு, எப்படி இருக்கு என்னுடைய மேஜிக் அப்படின்னு கேட்குற அந்த சீன் ஆகட்டும். ஹீத் லெட்ஜர் சீனுக்கு சீனு தெரிக்க விட்டுருப்பார்ப்பா இந்த படத்தை. அதுக்காகத்தான் இந்த படத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு ஆஸ்காரே வின் பண்ணார் அவர். அப்படி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸு. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர். உதாரணத்துக்கு வேலி ஃபிஸ்டர் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும், இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஹான்ஸ் ஜிம்மர் ஆகட்டும், இந்த படத்துடைய எடிட்டர் லீ ஸ்மித் ஆகட்டும், இது எல்லாம் நலனுடைய ஆஸ்தான டீம். நொலன் எப்பயுமே ஒரு படம் பண்ணுறதாக இருந்தால் நிறைய படங்கள், அவருடைய எக்கச்சக்கமான படங்கள், நீங்கள் இன்செப்ஷன்லேருந்து இன்டர்ஸ்டெல்லர்லேருந்து
அவர் நலன் படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எத்தனை படங்கள் பேசப்பட்டுச்சோ அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இந்த டீமோட தான் ஒர்க் பண்ணுவார் அவர். இதில் ஒருத்தர் அங்கங்கே மாறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில படத்துக்கு. பட் இருந்தாலும் ப்ரெஸ்டீஜ்லேருந்து, இன்செப்ஷன்லேருந்து, இன்டர்ஸ்டெல்லர்லேருந்து பல படங்களுக்கு இதே டீமோட தான் அவர் மாறி ஒர்க் பண்ணுவார். ஸோ அதே டீமோட தான் இந்த படத்துக்கும் களம் இறங்கியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான ஒர்க்கு, அப்படி ஒரு அற்புதமான கான்ட்ரிபியூஷன் எல்லாருக்கிட்டையும் இருந்த. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை நிறுத்தினது, இன்னும் அடுத்த லெவலுக்கு தூக்கி நிறுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் சரி, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, சவுண்ட் எடிட்டிங்கும் சரி, வேறு லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த 2 விஷயம்தான். உதாரணத்துக்கு இந்த படத்துடைய அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் இவங்க யார், நம்ம படத்துடைய ஹீரோ பேட்மேன் வந்து வில்லனை ஒரு கண்டெய்னர் லாரிக்கு பின்னாடி இவருடைய காரில் சேஸ் பண்ணிட்டு போகிறதாக ஒரு சேசிங் சீன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு சீன். அது அந்த சீனை பார்த்து அவங்கவுங்க படத்தில் யூஸ் பண்ணது பல உலக படங்கள்லாம் அந்த சீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சேசிங் அது அற்புதமாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தெரிக்க விட்டுருப்பாங்க. அந்த சீனில் சவுண்ட் டிசைனிங்குமே வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்துடைய சவுண்ட் எடிட்டர் ரிச்சர்ட் கிங், இதுக்காகவே அவரும் ஒரு ஆஸ்கார் அடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ ஒரு மொத்தமாக தரமான ஒரு படத்தை மொத்த டீமும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி சரக்கை இறக்கின ஒரு படம் இது. வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். கமர்ஷியல் படம் விரும்பி பார்க்குறவங்க, அதுவும் கிறிஸ்டோபர் நோலனுடைய படம்னா ரொம்ப புரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்குமே சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. எதையுமே யோசிக்க வேண்டாம். சிம்பிளான ஸ்டோரி, நோலனுடைய மேஜிக் தான் இந்த மொத்த படமே. அதெல்லாம் தாண்டி ஹீத் லெட்ஜர் த கிங் ஆஃப் ஆக்டிங்னு சொல்லலாம். மகனை இந்த படத்தில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு லெவலு. அவர் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார். அப்படிங்கிறனால தான் ஜோக்கர் படத்தில் ஓக்கன் ஃபீனிக்ஸுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு அவர் அந்த அளவுக்கு பண்ணியுமே பல பேர் சார் ஹீத் லெட்ஜர் அளவுக்கு என்ன பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்தது. அதுக்கு காரணம் இந்த படம் பாருங்கள், மனுஷன் எந்த அளவுக்கு விளையாண்டுருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு 1-2 லிப்லாக் சீன்ஸை தவிர பெரிய அளவில் அடல்ட் கான்டென்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. தாராளமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லேருந்து, பல ஆப்பில், ஈவன் ஹாட்ஸ்டாரில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பல ஆப்பில் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.